இந்த ஆண்டு முழுவதும் சர்ச்சையில் கேஸ் வாங்கி வந்த டிடிஎஃப் வாசன் வருட இறுதியில் காரில் பாம்பை வைத்து விளையாடி வனத்துறையினரிடம் வசமாக சிக்கியுள்ளார். இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. ஏற்கனவே பல கேசுகளை நிலுவையில் வைத்திருக்கும் டிடிஎஃப் வாசன் ஆண்டு இறுதியிலும் தனது வீடியோவால் சிக்கலில் மாட்டியுள்ளார். செல்லப்பிராணி வாங்கப் போவதாக கூட்டாளிகளுடன் காரில் புறப்பட்ட டிடிஎஃப் வாசன் வீடியோவுக்கு முன்னரே டிஸ்க்ளைமர் போட்டுதான் தொடங்கினார். செல்லப்பிராணியாக பால் பைத்தான் வகை பாம்பை வாங்கிய வாசன் அதை வைத்து காட்டிய வித்தைகள்தான் வினையை தேடி தந்திருக்கிறது. பாம்பை வாங்கிக் கொண்டு காரில் ஜாலி ரைட் செய்த டிடிஎஃப் வாசன் மற்றும் அவரது கேங் போகும் வழியில் இருந்த பலரிடமும் பாம்பை விளம்பரப்படுத்தியுள்ளனர். நாள் முழுதும் பாம்பை கையிலேயே வைத்துக் கொண்டு அலப்பறை கிளப்பியதோடு ஆளாளுக்கு அதற்கு முத்தமிட்டு கொஞ்சியதையும் வீடியோவாக வெளியிட்டுள்ளனர். மேலும் பாம்பை வளர்க்க உரிய லைசென்ஸ் பெற்றுள்ளதாகவும் வீடியோவில் அடிக்கடி பதிவு செய்தனர். முதல் வீடியோவே சர்ச்சையை கிளப்பிய சூழலில் இரண்டாவதாக பாம்புக்கு பெயர் வைத்து அதற்கு இருப்பிடமும் வாங்கப் போவதாக கூறி வெளியிட்ட வீடியோ சர்ச்சையின் உச்சம். வீடியோவின் தொடக்கத்திலேயே கழுத்தில் பாம்பை வைத்துக் கொண்டு கெத்து காட்டுவதாக நினைத்து டிடிஎஃப் வாசன் செய்த அலப்பறைகள் சர்ச்சைக்கு வழிவகுத்தது. அத்துடன் பாம்புக்கு பப்பி என பெயர் வைத்த டிடிஎஃப் வாசன் இதன் பின்னர்தான் பாம்பை பார்த்துக் கொள்வது எப்படி என பெட் ஷாப் நடத்துபவரிடம் பாடம் கற்றுக்கொண்டார். இதில் பாம்பை ஆல் இந்தியா டூருக்கு அழைத்து செல்வதற்கு சந்தேகம் கேட்டதெல்லாம் ரொம்ப ஓவர் பாஸ். இது மட்டும் இல்லாமல் அங்கு கடைக்கு செல்லப்பிராணிகள் வாங்க வந்தவர்களிடம் பாம்பை செல்லப்பிராணியாக வாங்கிக் கொள்ளுங்கள் என மார்க்கெட்டிங்கும் செய்தார் டிடிஎஃப் வாசன். அந்த பாம்பை பார்த்தால் பாவமாக இருக்கிறது என பலரும் தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்து வர கண்டனங்களும் எழுந்தது. பாம்பை வைத்துக் கொண்டு டிடிஎஃப் வாசனும் அவரது கூட்டாளிகளும் கிளப்பிய அலப்பறை வனத்துறை கவனத்திற்கு செல்ல இது தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை பாம்புகளை செல்லப்பிராணிகளாக வளர்க்க அனுமதி கிடையாது என கூறப்படுகிறது. மீறினால் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழலில்தான் பால் பைத்தானை வைத்து பலவித வித்தைகளை காட்டி சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் வாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.